விஜய் பான்லன்னு சொல்லலாம், ஒரு மெத்தட் நம்ம சொல்லலாம். இதற்கு முன்னாடி ரஜினிகாந்த் அவரும் அப்படிதான் பண்ணாங்க. ரஜினி மக்கள் மன்றம் இருந்துச்சு. அந்த மக்கள் மன்றத்தை தான் கொஞ்சமா கொண்டு வந்து அப்புறம் வந்து அந்த கட்சி பேரே அதுதானோ அப்படிங்கிற மாதிரி மக்கள் இயக்கம்னு மாத்துனாங்க. இந்த மாதிரி ஒன்னொன்னா செலவாக கொண்டு வராங்க. அப்போ வந்து முன் தயாரிப்பு ரொம்ப முக்கியம். அதான் வந்து களப்பணி ஆற்றி இருக்காரு. விஜய் பாணிலே வந்துட்டான்னு சொல்ல முடியாது. பல இயக்கங்கள் அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்திருக்காங்க. விஜயகாந்த் அப்படி தானே பண்ணார். ரசிகர் மன்றம் தானே கன்வெர்ட் ஆச்சு. ரசிகர் மன்றத்திலேருந்து நிறைய தேர்தலெல்லாம் சந்திச்சிருக்காங்க விஜயகாந்த் கட்சியில. அவர் வந்து மீனவணிலாம் வச்சிருந்தாரு ரசிகர் மன்றத்திலேயே. எல்லாமே வச்சிருந்தாரு. ஸோ வந்து வழக்கறிஞர் வச்சிருந்தாரு. அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு ப்ரிப்பரேஷன் தானே. இப்போ இவர் வந்து நடிகர் கிடையாது. அதனால நம்ம வழக்கறிஞர், மீனவரணி, மாணவரணி வந்து கொச்சு போட்டு கட்டோட்டில் போட்டு பால் அபிஷேகம் பண்ற ஆள் கிடையாது. அதனால ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணணும்னு நினைப்பாரு. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர் அக்ரஸிவா பேசக்கூடிய நபர். பேசி தான் வந்து எல்லாராலையும் வந்து அறியப்பட்ட ஒரு நபர் அப்படின்னு இருக்கும்போது, அப்போ அண்ணாமலை பேசாம ரொம்ப சைலண்டா இருந்தாருன்னா எப்படி அண்ணாமலை மீது மக்களுக்கு நம்பிக்கை வரும்? நாளைக்கு எலெக்ஷன் வருதான்னு அவர் என்ன செய்ய போறாருன்னு தெரிஞ்சு மக்கள் பதறி முடிவு எடுக்கிறதுக்கு. அவர் கட்சி ஆரம்பிக்கணும்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க நிறைய பேர். அவர் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டார். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து ஸ்லோவா பண்ணல, ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணலாம், மூவ் பண்ணணும்ல. நீங்க கட்சி ஆரம்பிச்சு அபத்தமா தோக்கூடாதுல. நான் எவ்வளவு தடவை சொன்னேன் கேட்டியா நீங்க எல்லாம் சொல்லுவாங்கல்ல. அப்போ ஒரு growth காட்டணும்ல. அப்போ வந்து ஸ்லோ அதுக்கு பின்னாடியான முன்னேற்பாடுகளை